2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முழு வேகத்தில் நடைபெற்று வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சி மீண்டும் ஒருமுறை தன் வலிமையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. மதியம் 1 மணி நேர நிலவரப்படி சுமார் 10 லட்சம் வாக்குகளை கடந்த நாம் தமிழர் கட்சி 35 லட்சம் முதல் 40 லட்சம் வாக்குகளை பெறவுள்ளது. இது 2021 சட்டமன்ற தேர்தலில் பெற்ற 35 லட்சம் வாக்குகளை விட கணிசமாக அதிகரிப்பாக இருக்கும். கடந்த 2021 தேர்தலில் தமிழகம் முழுவதும் தனித்து போட்டியிட்டு 6.89 வாக்கு சதவீதத்தை பெற்ற என்டிகே இந்த முறையும் 234 தொகுதிகளிலும் தனித்து நின்று தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்தது. புதிய கட்சிகள் உருவாகி பல தலைவர்கள் மாறி பல ஆதரவாளர்கள் தாவிய பிறகும் சீமான் தலைமையிலான என்டிகேவின் வாக்கு வங்கியில் எந்த குறையும் ஏற்படவில்லை என்பது மிக முக்கியமான செய்தி. இது தமிழ் மக்களின் உள்ளத்தில் என்டிகே ஆழமாக வேரூன்றி இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி எந்த சமரசமும் இன்றி தமிழ் மொழி, தமிழர் இறையாண்மை, ஈழத் தமிழர்களின் உரிமை, விவசாயம், பெண்கள் உரிமை, இளைஞர்கள் வேலைவாய்ப்பு போன்ற பிரச்சினைகளை தொடர்ந்து முன்வைத்தது. இந்த தெளிவான நிலைப்படி மக்களின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்துள்ளது. விமர்சனங்கள் வந்தாலும் உண்மையான ஆதரவாளர்கள் விலகவில்லை. புதிய கட்சிகள் உருவான பிறகும் பல அரசியல் தலைவர்கள் மாறி ஆதரவாளர்கள் தாவிய பிறகும் என்டிகேவின் வாக்குகள் குறைக்கவில்லை. இது வாக்கு வங்கி என்ற கணக்குக்கு அப்பாற்பட்ட உணர்வு சார்ந்த தமிழ் தேசிய அரசியலின் வலிமையை நிரூபிக்கிறது. கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் மேல்தட்டு அரசியல் சார்ந்தவை. ஆனால் தரைமட்டத்தில் கிராமப்புறங்கள், நகர்ப்புற இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் மத்தியில் என்டிகேவின் வாக்கு தொடர்ந்து வலுப்பெற்றது. 2021 விட இந்த முறை 5 லட்சம் வாக்குகள் அதிகம் என்ற எதிர்பார்ப்பு இதை உறுதிப்படுத்துகிறது. பல விமர்சனங்கள் சீமான் இனி முக்கியத்துவம் இல்லை என்று சொன்ன அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு தன் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும் அறிகுறிகள் தென்படுகின்றன. இது தமிழ் அரசியலில் ஒரு புதிய யதார்த்தத்தை உருவாக்குகிறது. கொள்கை அரசியல் இன்னும் உயிருடன் இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் என்டிகேவுக்கு உடனடி ஆட்சி அதிகாரத்தை தராவிட்டாலும் சீமானின் வாக்கு வங்கி குறையாமல் அதிகரித்திருப்பது ஒரு பெரிய அரசியல் செய்தி. தமிழ் தேசிய அரசியல் பின்னோக்கி செல்லவில்லை, முன்னோக்கிதான் நகர்கிறது. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தமிழ் மண்ணின் குரலாக ஒலிக்கும். விமர்சனங்களை தாண்டி மக்கள் ஆதரவு தொடரும் வரை இந்த பயணம் வெற்றி பெறும்.